Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான அடை தோசை நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மாவு அரைச்சிக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் துவரம் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லையும் மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவு கடலைப்பருப்பு, அரை கப் அளவு பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் அரை கப் அளவு பாசி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு சேர்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதிலையே இது கூட ஒரு 1/4 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்க்கும்போது அடை தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லை அப்படின்னா அரை கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இல்லைனா இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் 2லேருந்து 3 முறை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதில் காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்ததுனா தான் நம்மளுக்கு அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டு வரும். இப்போ இது ஊறட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம். இது அடை தோசைக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்தது, அதனால் நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் 2 பேட்ச் மாவையுமே அரைச்சி எடுத்துட்டேன். அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரவை பதத்தில் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அரைச்சிட்டோம் அப்படின்னா தோசை நம்மளுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்தில் இருந்தது அப்படின்னா தான் தோசை நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடை தோசை மாவு இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு சரியாக வராது. இப்போ இந்த அடை தோசை மாவை இப்போவே கூட நீங்கள் டைரெக்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 1லேருந்து 2 மணி நேரம் புளிக்க வச்சிங்க அப்படின்னா இன்னுமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறேன். 2 மணி நேரம் அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு மாவு இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தோசை நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். அடை தோசைக்கு முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லைன்னா பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு கல் சூடுபடுத்திக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா மெல்லிஸாக பரப்பி விட்டுக்கோங்க. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இது நார்மலான தோசையை விட கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்து தான் வேகும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு கிறிஸ்பியான டேஸ்டான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.